போன எபிசோட்ல நம்ம வீட்டுக்குள்ள மணிங்கிற அந்த புது குட்டி பையன் வந்ததை பார்த்தோம். விஜயும் மணியும் இப்போ இரட்டை குழல் துப்பாக்கி மாதிரி ஆயிட்டாங்க. எங்க போனாலும் ஒன்னா தான் சுத்துறாங்க. ஆனா நம்ம வீட்ல நாய் வளர்த்துறது பெருசில்ல, அது பண்ற சேட்டையையும் சமாளிக்கணுமே. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்பா கறிக்கடையிலிருந்து ஆசையா கொண்டு வந்த கறிய இந்த மணி என்ன பண்ணான் தெரியுமா? வீடே ரணகலமாச்சு. வாங்க அந்த சிரிப்பான சம்பவத்தை பார்க்கலாம். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம். பொதுவா கறிக்கடைக்காரங்க வீட்ல ஞாயிற்றுக்கிழமை தான் கறிக்குழம்பு வாசம் ஊரையே தூக்கும். அப்பா சீனிவாசன் கடையில வியாபாரத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு தேவையான நல்ல ஆட்டுக்கறிய ஒரு தூக்குச்சட்டியில போட்டு எடுத்துட்டு வந்தாரு. வீட்டுக்குள்ள நுழையும் போதே, ஜமுனா இங்க மாமா, நல்ல கறி எடுத்துட்டு வந்திருக்கேன், குழம்பு சூப்பரா இருக்கணும், சும்மா ஊரே மணக்கணும், இன்னைக்கு ஒரு புடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ள வந்தாரு. அம்மா ஜமுனா அந்த கறியை வாங்கி கழுவி மஞ்சள் தூள் போட்டு சமையல் கட்டுல ஒரு பெரிய பாத்திரத்துல வச்சாங்க. சரி, மசாலா அரைச்சிட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு அம்மிக்கல்லை நோக்கி போனாங்க. சமையல் கட்டுல இப்போ யாரும் இல்ல. அந்த பச்சைக்கறி வாசம் நம்ம மணி மூக்க தொலைச்சிருக்கு போல. மணி மெதுவா சத்தம் வராம சமையல் கட்டுக்குள்ள நுழைஞ்சான். அவன் கண்ணு முழுக்க அந்த பாத்திரத்து மேலதான் இருந்தது. விஜய் வெளியே உட்காந்து விளையாடிக்கிட்டு இருந்தான். மணிய காணோமேன்னு தேடினான். சமையல் கட்டுல ஒரு சத்தம், டம்மு டம்முன்னு. சத்தம் வேற ஒன்னும் இல்லைங்க, மணி அந்த பாத்திரத்துக்குள்ள தலைய விட்டுட்டான். அந்த நேரம் பார்த்து அம்மா ஜமுனா மசாலாவோட உள்ள வர, மணி வாயில ஒரு பெரிய கறித்துண்டு. ஜமுனா பதறி போய், ஐயோ ஏங்க இங்க ஓடி வாங்க, நம்ம கறிய நாய் தூக்கிட்டு போகுதுன்னு அப்பாவை கூப்பிட்டாங்க. அந்த சத்தத்துல மணி பயந்து போய் வாயில கறியோட ஹாலுக்கு ஓடினான். அப்பா சீனிவாசன், ஏய் நில்லுடா என்ன விரட்டினார். அண்ணன் செந்தில், அக்கா சத்யா எல்லாரும், டேய் மணி போடுடா அப்படின்னு கத்திக்கிட்டே துரத்துறாங்க. மணி விடுவானா? நேரா போய் கட்டில் அடியில பதுங்கிக்கிட்டான். எல்லாரும் கட்டில சுத்தி வளைச்சிட்டாங்க. அப்பா இரு, கம்பு எடுத்துட்டு வரேன், இன்னைக்கு இவன் தோலை உரிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்பு எடுக்க போயிட்டாரு. ஏன்னா அவர் ஆசையா பசங்க சாப்பிடுவாங்கன்னு கொண்டு வந்த கறி, அதனால அப்பாவுக்கு கோபம். அப்போ நம்ம விஜய் மெதுவா தவழ்ந்து கட்டில் கிட்ட போனான். எல்லாரும், விஜய் தள்ளு, கடிச்சிட போறான் என்று சொன்னாங்க. ஆனா விஜய் கட்டில் அடியில கைய விட்டு மணியை இழுத்தான். மணி பயந்து போய் நடுங்கிக்கிட்டு வெளியே வந்தான். வாயில இருந்த கறிய கீழே போட்டான். அப்பா அடிக்க போனார். உடனே விஜய் மணிய கட்டி பிடிச்சுக்கிட்டு, அப்பா மணிய அடிக்காதீங்கப்பா, பாவம்பா அப்படின்னு அப்பா கிட்ட கெஞ்சினான். இவன் என் ஃப்ரெண்டு, இவனை அடிக்க கூடாது இன்னு சொன்னான். அந்த காட்சியை பார்த்ததும் சீனிவாசனுக்கு கோபம் போயிருச்சு. சிரிச்சுக்கிட்டே கம்ப கீழே போட்டாரு. சரி விடுங்க, நம்ம வீட்டு பையன் தானே, அவனும் சாப்பிடட்டும் இன்னு சொல்லிட்டு அந்த துண்டை கழுவி மீண்டும் மணியோட பாத்திரத்துல போட்டு கொடுத்தார். அன்னைக்கு மதியம் எல்லாரும் சாப்பிடும்போது விஜய் தான் தட்டுல இருந்த கறியை எடுத்து ரகசியமா மணிக்கு ஊட்டினான். அத ஜமுனா பார்த்துட்டாங்க. திட்டல, சிரிச்சுக்கிட்டே, விஜய் நமக்கு மட்டும் புள்ள இல்ல, அந்த நாய்க்கும் அப்பாவாவே மாறிட்டான் இன்னு பெருமையா நினைச்சாங்க. அந்த குடிசை வீட்ல வறுமை இருந்தாலும் சந்தோஷத்துக்கும் பாசத்துக்கும் பஞ்சமே இல்ல. இப்படி விஜயும் மணியும் சேர்ந்து செஞ்ச லூட்டிகள் ஏராளம். ஆனா விளையாட்டு மட்டும் போதுமா? படிக்க வேண்டாமா? அடுத்த எபிசோட்ல விஜய் முதல்ல ஸ்கூலுக்கு போக போறான். ஐயோ ஸ்கூலா இன்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண போறானா இல்ல ஜாலியா போக போறானா? அங்க நடக்க போற கூத்த அடுத்த எபிசோட்ல பாப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. உங்க வீட்டு நாய்க்குட்டி இதே மாதிரி ஏதாவது திருடி தின்னுருக்கா? உங்க அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.